ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மேக்ஸிமம் ஃபன் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெட் ரைல். ஸோ இது வந்து ஒரு செம்மையான ஹாரர் கேமுங்க. இல்லை ஜாம்பி, வேர்வல்ஃப், ஷெரீஃபு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இந்த ஹாரர் கேம் வந்து செம்மையாக இருக்குங்க. சத்தியமாக நான் கேம் கம்ப்ளீட் பண்ணுவேன்னாலாம் தெரியல, ஆனால் நல்லா விளையாடுவேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேமை முடிக்க ட்ரை பண்ணுறேன். 80,000 மீட்டர் நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் தான் இந்த கேமை முடிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இதில் என்ன தெரியுமா, இந்த கேமை வந்து சிங்கிளாக முடிக்கிறது இம்பாசிபிளுங்க. முடிக்கலாம், பெரிய பெரிய பிளேயர்ஸ் அவங்களாம் முடிச்சிடுவாங்க ஈஸியாக, ரோபக்ஸ் வச்சுட்ருக்கவங்கலாம். இப்போ வந்து நான் ஓகேவா, என்கிட்ட எந்த கிளாஸுமே இல்லை. இப்போ என்கிட்ட ஒரு மைனர் கிளாஸோ அந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் இருந்ததுன்னா நானே கூட முடிக்க வாய்ப்பு இருக்குது. பட் என்கிட்ட எந்த கிளாஸுமே இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். நான் முதல்ல 20,000 கிலோமீட்டர்ஸ் தாண்டதே ரொம்ப ஹார்டு. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இந்த கேமை முடிக்கிறது இம்பாசிபிளுங்க. சரி, ஓகே. இப்போதைக்கு என்னடா ட்ரெயின் மண்ணுக்குள்ளே பாய்ஞ்சிருக்குது. ட்ரெயின் மண்ணுக்குள்ளே ஐயோ பாய்ஞ்சிருக்குது. ஓ, நெட்லாகா? சரி. இப்போது ஓகே. இப்போது ட்ரேடிங் போஸ்ட்டில் வந்து ஒரு கோல்டு பார் இருக்கா. ஸோ அதை நம்ம ட்ராக் பண்ணி அங்கே வச்சோன்னா நம்மளுக்கு காசு கிடைக்கும். ஆனால் ட்ராக் ஆக மாட்டேங்குது. அப்படியே ட்ராக் பண்ணுறாடே ட்ராக். ஓகே, ட்ராக். ஓகே, நம்ம சாக்கில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். ஸ்டோர் பண்ணிட்டு இந்த இடத்துல போய்ட்டு அன்ஸ்டோர் பண்ணிவிட்டு காசை கலெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கோல் வாங்க சொல்கிறாங்க. நம்ம போய்ட்டு 2 பேண்டேஜ் வாங்கிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, பேண்டேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. திடீர்னு வேம்பயர் நைட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன தான் ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சுருந்தாலும் நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு இப்போவே கூட நான் வேம்பயர் நைட் வந்துச்சுன்னா ஈஸியாக செத்துருவேன். ரொம்ப ஹார்டு வேம்பயர் நைட்லலாம் சர்வைவ் பண்ணுறது. ஓகே, கிளிக் பண்ணு. ஓகே, இப்போ நான் இது 2த்தையும் எடுத்துடுறேன். ட்ராக் ஏன்டா கொடுக்குறேன், ட்ராப் கொடு. ஓகே, பிக்கப். ஓகே, பிக்கப் ஆகிடுச்சு. இதுவும் பிக்கப். ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு கோல் வாங்கிடலாம். மீதி 2 கோல் வாங்கலாம். 2 கோல் பத்தாது தான் எனக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, 2 கோல் வாங்கிக்கலாம். 2 கோல் ஜென்ரல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கோல் என்னது புட்ட கோல் இன்னியோஸ் சாக்கா? நான் கோலே வாங்கலையே. ஓ, பேண்டேஜ் வாங்கினதுனால வந்து நம்ம கோல் வாங்கின மாதிரி காட்டுது போல். நான் தான் ஜென்ரல் ஸ்டோர்ஸ்க்கே போலையே. கரெக்ட் தானே? ஓகே. பேர்டு வயர், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. பேர்டு வயர், கண்டிப்பாக பேர்டு வயர் வாங்கணும். ட்ராப், இது ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, பேர்டு வயர் மேலே இப்போ வந்து இந்த பேர்டு வயர் யூஸ் பண்ணும்போது எனிமீஸ் கால் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட 15% ஹெல்த் போயிடும். புரியுதா? 15% ஹெல்ப்பு. இதே அந்த இடத்துல 2 பேர்டு வயர் நம்ம வந்து சேர்த்து வச்சோன்னா ½ ஹெல்த்து போயிடும் ஆல்மோஸ்ட்டு. இது வெறும் $20 தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த நியூஸ் பேப்பர்லாம் ரொம்ப இதை நான் ஃபியூயலுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன், வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிப்பேன் நியூஸ் பேப்பரை. வேறு எதுக்குன்னு நான் காட்டுறேன். நான் ட்ரை பண்ணுறது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி, ஓகே. என் கையில் இப்போ சாக்கில் 2 கோல் இருக்குது, 3 நியூஸ் பேப்பர் இருக்குது. ஸோ நியூஸ் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம வந்து கவ்-பாய்ஸ் கிட்ட மாட்டிக்கும் போது அவங்க கன் புல்லெட் படாமல் ஒரு நியூஸ் பேப்பர் நம்மளை காப்பாற்றோம். ஸோ ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ அன்ஸ்டோர் கோலை வெல்ட் பண்ணிடலாம், யூஸ் ஆகும். ஓகே. ஓ, கரெக்டு, நம்ம தான் ஃபியூவலே இன்னும் இது பண்ணலையே. சரி, ஓகே, அன்ஸ்டோர். இப்போ இதை பாருங்கள், கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சைடா எந்த சைடு வெல்ட் பண்ணுறது? ஓகே, கரெக்டாக வெல்ட் பண்ணோம். கிட்ட எடுத்துகிட்டு போ, வெல்ட் கொடு. அவ்வளோதாங்க. இது பக்காவா? எஸ், இது பக்கா. இப்போ அடுத்து வந்து இந்த சைடு ஒரு நியூஸ் பேப்பர் வைக்கணும். சரி, ஓகே. உள்ளே போயிட்டு வரத்துக்கு நம்மளுக்கு இடம் இருக்கணும். நம்மளுக்கு இடம் இருந்தாலும் ஜாம்பிஸ்க்கு இடம் இருக்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் இது. இங்கே வெல்ட் பண்ணால் போக முடியாதுங்க, சத்தியமாக போக முடியாது. அன்வெல்ட் பண்ணிட்டு ட்ராக் கொடு.
ஓகே. சத்தியமாக போக முடியாதுங்க இந்த இடத்துலலாம் வச்சா. எப்படிங்க இது பண்ணுறது? ஸோ ஓகே, இங்கே வெல்ட் பண்ணி பார்க்கலாம். இடம் இருக்குது, பட் ரொம்ப பெரிய அதில் பாதாளமாக இருக்கே. இதுங்கெல்லாம் அது பேர் என்ன, வாம்பயர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துடுங்க ஈஸியாக. சரி, வாம்பயர்ஸ்லாம் ஈஸியாக வராமல் இருக்கணும். ஸோ கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு போ, வெல்ட் பண்ணு. உள்ளே எடுத்துகிட்டு போய் வெல்ட் பண்ணி தொலை. ஐயோ ஐயோ, என்னை கடுப்பேற்றுதே. இதுக்கே பாதி வீடியோ போயிடும் போலையே. வெல்ட் பண்ணிட்டோம். என்னடா இது இவ்வளோ பெரிய அதெல்லாம். சரி விடுங்க, இதை நம்ம கரெக்டாக வெல்ட் பண்ணலாம். இந்த சைடு வச்சு வெல்ட் பண்ணிடலாம். டே ஓகே. வெல்ட் கொடு. அப்பாடா, உள்ளே போகிற வழி. வழி இல்லையாடா. சரி, இங்கே எகிரி குச்சி போக ட்ரை பண்ணலாம். அப்பாடாப்பா, ட்ராக் கொடுத்துட்டேன். ஓகே, ராத்திரி ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கே தான் லூட் அடிக்கணும். அடுத்து கேம்ப் அடிக்கணும். ஓகே, இப்போ உள்ளே போக முடியுதா? எதுவுமே உள்ளே போக முடியலன்னா நான் எப்படா போகிறது? ட்ரெயின் மேலே ஏறுறேன், இதுக்கே பாதி வீடியோ போவேன். 6 நிமிஷம் ஆயிடுச்சுடா. சரி கைஸ், நான் தெரியாமல் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுமா கைஸ்? நான் வெல்ட் பண்ணும்போது அது தெரியாமல் நெருப்பில் போட்டு பேர்ன் பண்ணிட்டேன். ஸோ இது ஒன்று மட்டும்தான் அப்படியே இருக்குது. பெரிய தப்பு பண்ணிட்டேன். ராத்திரி கேம்ப் கூட அடிச்சிட்டேன். ஸோ நம்மளுக்கு பயங்கரமான லூட்டு, ஜாம்பிஸ் எல்லாம் கிடச்சிது பயங்கரமாக. ஸோ ஜாம்பிஸ் போட்டு மீதி கொஞ்சம் இருக்குது. கிளம்பிடலாமா? உள்ளே ஏதாவது ஜாம்பிஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நான் கிளம்பிடுறேன் கைஸ். இங்கே எதுவும் இல்லை. பின்பக்கம் இங்கேயும் எதுவும் இல்லை. உள்ள இங்கேயும் எதுவும் இல்லை. ஓகே, இங்கேயும் எதுவும் இல்லை. மொத்தத்தில் எதுவுமே இல்லை. வாங்க நம்ம கிளம்பலாம் இதுக்கு மேலே. ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு வாய்ஸ் கம்மி பண்ணி விட்டுடலாம். இப்போதைக்கு நான் கிளம்புறேன்.
ஓகே கைஸ், ரொம்ப நேரம் கழித்து பேசுகிறேன்ல. சரி ஓகே, இப்போ திடீர்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபியூவல் கம்மியாயிடுச்சு. சரி ஓகே, நம்ம அங்கே ஒரு வீடு இருக்குது, லூட் அடிச்சுட்டு வந்துடலாம். கடவுளே, ராத்திரி மட்டும் ஆகிடக்கூடாதுன்னு இல்லை, ஆயிடுச்சுங்க. என்ன ராத்திரி, வேறு ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். பிளட் மூன் மட்டும் வந்துடக்கூடாது. என்ன மூணு? பிளட் மூன் தாங்க. ஐயோ மாட்டினோங்க, சத்தியமாக சேர்த்துருவோம். நான் பேரடு வயசெல்லாம் கூட வச்சுருப்பேன். ஸோ பேரடு வயசே வச்சுருந்தா கூட இப்போ நான் செத்ததுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஏன்னா இதுங்களுக்கெல்லாம் கால்வாசி எழுத்து தான் போவோம் பேரடு வயசு பத்தாலும். ஓகே சட்டு எழுடாடி, பேரடு வயசு கொஞ்சம் பின்னாடி வைக்கலாம், பின்னாடி வைக்க ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், என் கதையை கேளுங்க கைஸ். பேரடு வயசு பின்னாடி வைக்க போனோம், பிடிச்சி சாவச்சிட்டானுங்க கைஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாங்க கைஸ். பேரடு வயசை பின்னாடி வச்சு அதுங்களை சாவடிச்சிடலான்ட்டு நம்மளை சாவடிச்சிச்சு கைஸ். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ பாய் ஃப்ரம் மேக்ஸிமம் ஃபன், பாய்.